ஹாய். அடுத்த கட்ட என்ன? மாவரைச்சாச்சு. வணக்கம். ஆமா, நான் நேத்து மாவரைக்கும் இன்ட்ரோ கொடுக்கல சேவா. ஏன்னு கேட்டா யாருமே வீடியோ எடுக்கல, நான் தான் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் மட்டும் சொல்லி, ஆனா கோர போட்டது எல்லாமே உங்களுக்கு போட்டோவா ஆட் ஆகும்னா. ஃபர்ஸ்ட் எப்படின்னா அவ்வளவு பிஸில வீடியோ எடுக்க ஆள் இல்ல, வீடியோகிராஃபர்ல. இதுதான் கருப்பு கவுனி அரிசினா. ஓகே, இப்ப ரேட்டு ஜாஸ்தி ஆயி போச்சு, எல்லாரும் யூஸ் பண்ணனால ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. கிலோ 300 ரூபாய்க்கு மேல வருது. உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்துல இந்த இதெல்லாம் தடை பண்ணி வச்சு இப்ப எல்லாமே இதை ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இதுக்கு எப்படின்னா எந்த மில்லட் எடுத்தாலும் ஒரு கப் இந்த அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு கப்பு நம்ம இட்லி அரிசி எடுத்து தான் அரைக்கணும். ஈக்குவல் அதுதான். நான் நேற்று அதே மாதிரி ஒரு கப்பு இந்த கருப்பு கவுனி அரிசி எடுத்தேன், அரை கப்பு பச்சரிசி, அரை கப்பு புழுங்கல் அரிசி, அடுத்தால அரை கப்பு கருப்பு முழு உளுந்து எடுத்தேன், அரை ஸ்பூன் வெந்தயம். எல்லாமே நான் போட்டோல ஆட் பண்ணேன். இவ்வளவுதான், இதுதான் மெஷர்மெண்ட். ஓகே, அத போட்டு அரைச்சு மிக்ஸ் பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்க ஆள் வந்துட்டு இனிதான் மிக்ஸ் பண்ணவே நான் போறேன். ஒரு கப்புன்னு சின்ன கப்பு எந்த கப்புல எடுக்கீங்களோ அந்த அளவு. நான் உலக்கு, நான் கப்புன்னு சொல்லுது. இப்ப மேக்சிமம் எல்லா சின்ன பிள்ளைங்களும் கப்புங்கிறதுனால எந்த கப்புல இந்த கவுனி அரிசி எடுக்கீங்களோ அதே கப்புல அரை கப்பு நான் பச்சரிசி, அரை கப்பு புழுங்கரிசி எடுத்தேன், அரை கப்பு முழு உளுந்து. இது உலக்கு சேப்பா. கப்புன்னு சொன்னா பிள்ளைங்களுக்கு புரியும். எந்த பாத்திரத்துல கருப்பு கவுனி அரிசி எடுக்கீங்களோ அதே ஈக்குவல்ல நீங்க அரிசி எடுக்கணும். இதுதான் அரிசி. அடுத்துல உளுந்து சேர்க்கணும். நான் இந்த மாவெல்லாம் தண்ணி ஊத்தாட்டா நல்லா அடிச்சு கலக்கிட்டாலே என்ன செய்யும், இப்படி வந்துடலாம். மில்லட்டுகளுக்கு உள்ள எஃபெக்டே தான். எப்படின்னா தண்ணியே சேர்க்க கூடாது, நல்லா அடிச்சு கலக்கிட்டோம்னா. இதுல இன்னைக்கு நம்ம இட்லியா வச்சு ஊத்தப்பமும் சுட போறோம். ஓகே, நான் இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன் கொதிக்கட்டு. அது இதுக்கு ஒரு நிலக்கடலை வச்சு ஒரு கார சட்னி தான் நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு வத்தல் போட்டாச்சு. போட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு எவ்வளவு எரிப்பு தேவையோ வத்தல் போட்டுடுங்க. ஆனா நேற்று நம்ம கொஞ்சம் வத்தல் எரிப்பு குறைவாயிடுச்சு. கூட வறுத்த நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம், பச்சை நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் திருவல்ல இல்ல, அது உடைக்கும் போது இலகி வந்துட்டு, அதனால இல்லைன்னா திருவதான் நம்ம செய்வோம். இதெல்லாம் லைட்டா வறுக்கணும். இந்த டைம்ல நம்ம சின்ன உள்ளி வச்சுதான் நம்ம கார சட்னி ரெடி பண்ண போறோம். அதுக்காண்டி நான் உள்ளியே உரிச்சு வச்சிருக்கேன். சின்ன உள்ளி. புளிப்புக்கு ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன், ஆனா ஒரு சின்ன துண்டு புளியும் ஆட் பண்ணி. இதுதான் இதுக்குள்ளது. ஊத்தப்பத்துக்கு உள்ளி நறுக்கி வச்சிருக்கேன். இட்லிக்கு பாத்திரம் தண்ணி கொதிச்சுட்டுன்னு வைக்கா, நம்ம இட்லி ஆட் பண்ணிடலாம். இந்த மாவு ஊற்றி வச்சிடலாம். அதே மாதிரி இந்த மாவு துணி போட்டு வேக வைக்காங்க. நம்ம குக்கர் இட்லி ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரியே ரெடி பண்ணலாம். துணி போட்டு வேக வைக்க கூடாதுன்னா இல்ல, அப்படி வேக வைக்கிறதோட இப்படி வேக வைக்கலாம். டபுள் ஆப்ஷன். சாதா இட்லி எல்லாம் துணி போட்டு வேக வச்சாதான் நல்லா இருக்கும். இது அப்படி கிடையாது. அதனால சொல்லி ரெண்டுமே ரெடி ஆகட்டு, நம்ம பார்ப்போம். இது வறுத்த அரிசி. அடுத்தால வறுக்கக்கூடியது உள்ளி. தனித்தனியா தான் இருக்கணுமா? ஆமா, ஏன்னா உள்ளிக்கு ஈரணைப்பு உண்டுல்ல, அதனால சீக்கிரம் வறுபடாது. எல்லாமே நம்ம ஃபைனா அரைக்கதான் போறோம். எல்லாமே லைட்டா வசக்கி சேர்த்துட்டோம்னா பச்சை ஸ்மெல் அடிக்காது. நாளைக்கு நாள் எடுத்துக்கிடலாம். நான் சின்ன இட்லியா தான் ஊத்தியேன்னா.
பார்க்க அழகா இருக்கு. டேஸ்ட் நல்லா வரணும். கண்டிப்பா. நான் வந்து இது அரைச்சிட்டு உப்பை சேர்த்துட்டேன். உப்பு சேர்க்காம இருந்தா நம்ம இதுல வந்து சர்க்கரை தோசை சுடலாம். சர்க்கரை தேங்காய் கருப்பட்டி தோசை. கருப்பட்டி தோசை இல்ல சர்க்கரை தோசை. அதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணுவோம், களிக்கு மாவு ரெடி பண்ணுவோம். அது அடுத்த வாரத்துல பாப்போம்னா. ரெண்டு எள்ளு ஆட் பண்ணணும். நிலக்கடலையில உள்ள டேஸ்ட எடுத்து காணிக்கிறது எள்ளுதான். ஓ அப்படியா? வெள்ளை எள்ளு நிறைய இல்ல, ஒரு அரை ஸ்பூன் போல சேர்த்தா போதும். நிலக்கடலை நம்ம குறைவா தானே சேர்த்திருக்கோம். கலர் வேணும்னு நினைக்கக்கூடிய கொஞ்சம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிடுங்க. எல்லாம் சேர்த்து போட்டு சூப்பரா ஒரு ஃபைன் பேஸ்ட் நல்ல வெண்ணையா அரைச்சிடணும். கூட உப்பும் புளியும் சேர்க்கணும். லைட்டா உப்பு போட்டிருக்கேன், புளி வந்து போட்டிருக்கேன். உப்பு கூட எதுக்கு தெரியுமா நம்ம புளிய போட்டு வைக்கும்? அந்த புளி வந்து ஹார்டா இருந்தாலும் சாஃப்ட் ஆயிடும். ஆமா, இந்த சட்னி எல்லாம் அரைக்கும் போது நிறைய தேவைப்படாது. அதுக்காக மட்டும்தான் நான் வந்து அப்படி போட்டு வச்சுட்டேன். நீ அரைச்சிட்டு பாப்போமா? ஃபர்ஸ்ட் நான் நிலக்கடலை மிளகா வத்தல்லாம் பொடிச்சு எடுத்துட்டேன். மனம் நல்ல மனம் இருக்கு. அதான் அதுல ஒவ்வொரு மசாலா ஆட் பண்ணி ஒரு வித்தியாசமான மனமா இருக்கு. நம்ம எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாதான் எல்லாமே வருத்தம். நமக்கு இந்த கலர் போதும். காஷ்மீர் சில்லி எல்லாம் ஆட் பண்ணாண்டா தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊத்துங்க, சூப்பரா இருக்கும். அது தனியா வந்துடும் போல இருக்கு. அதே ஏற்கனவே எடுத்து இதா இருக்கு. நல்ல பழக்கம், மாவா இருந்துட விடாதுல்ல, அதான் ஒரு பயம். ரெண்டு பருப்பு, 2 உளுந்து 2 பருப்பு. பொரிஞ்ச உடனே நம்ம வந்து
பண்ணி மூடி வச்சு ம். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ம். சட்னி ரெடி ஆயிட்டா. ம். மீடியத்துல வச்சிருக்கேன்னா அடுத்தால வந்து ஊத்தப்பம் சுட்டுறோமா. ம். இதுமே மீடியத்துல வைப்போம், மூடி வச்சிருவோம். வெங்காயம் மட்டும் போதுமா ஊத்துறது? ஆமா ஆமா, தேங்காய் எல்லாம் போடப்பா. ஓகே, நீ ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மாத்தி போடலாமா? ஆமா, புள்ளியெல்லாம் வேணும்ல சேப்பா. ம். லேசா சுட்டு நம்ம முருகல் மாதிரி சுடதா இருந்துன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மூடி வச்சு எடுத்துடலாம். இது மாத்தி போட்டாலும் இந்த கலர்ல தான் வரும். இது வந்து பார்க்க கல்லு கணக்கா இருக்கும், ஆமா. பார்த்துடுங்க. ஆனா நல்லா சாஃப்டா தான் இருக்கும். ம். இந்த இட்லி வந்து இந்த கருப்பு கம்மி அரிசி அரைக்கிற இட்லி வந்து பார்க்க கல்லு போலதான் இருக்கும், ஆனா சாஃப்ட்னஸ் வந்து, ஏன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு இதாகும் இந்த அரிசி. அதனால கூட நம்ம பச்சரிசி சேர்க்கவே. ம். 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 சூப்பரா இருக்கும். இட்லியோட தோசை வந்து இந்த சட்னிக்கும் அதுக்கும் வெங்காயம் வேண்டாம். ரெண்டு ஒண்ணு ம், ரெண்டு ம். ரெண்டு போடாம. ம். சூப்பரா ஒரு ஊத்தப்பமும் இட்லியும். ம். இது சூப்பரான ஒரு நிலக்கடலை வச்சு செய்த கார சட்னி. கரெக்டா இருக்கும். சூப்பரா நம்ம சூடோடி வெத்தலை இலையாக்கும் வச்சிருக்கோம். வெத்தலை மந்தார இலை எல்லாம் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும், ஹெல்த்தி வைஸும் நல்லா இருக்கும். ஓகே, அதனால ஹெல்த்தியாவே நெய் சாப்பிடுவோங்கிற மாதிரி ஐடியா பண்ணி நம்ம செய்திருக்கோம். டெய்லி ஹெல்த்தி தான். டெய்லி ஹெல்த்தினா இது ஃபுல்லாவே ஹெல்த்தி. கருப்பு கவனி அரிசி வந்து நிறைய நோய்களுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா. அது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த மாவு. அதனாலதான் அந்த மாவு கூட வந்து நம்ம கண்டிப்பா பச்சரிசி சேர்த்து, எதுனால களினாலும் எதுனாலும் நம்ம ரெடி பண்ணணும். கொழுக்கட்டை, களி, உப்புமா எல்லாமே ரெடி பண்ணலாம். ஆனா கண்டிப்பா அதுல பச்சரிசி வேணும், ஏன்னா பச்சரிசி வந்து விரப்பு தன்மை உள்ளது. சாதா அரிசியும் போடணும். சாதா அரிசியும் ஆட் பண்ணணும். பச்சரிசி வந்து கம்பல்சரி இதுல ஆட் பண்ண நல்லா இருக்கும். கண்டிப்பா செய்து பாருங்க. எல்லாமே நம்ம வடமதி சமையல ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு எத்தனாவது ரெசிபி? 8வது நாள் நம்ம வந்து டிஃபன் ரெசிபி பார்த்திருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப நல்ல ஆரோக்கியமான ஒரு டிஃபனா தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போல இன்னொரு வீடியோ. பாய்.